சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அரசியல்வாதியாக இருக்கிறத தாண்டி ஒரு மனித நேயத்தோட சைதாப்பேட்டை மக்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன். நன்றிங்க. சார், இப்போ நம்ம சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இப்போ இருக்க நிலைமை இருக்குது சார் 2026? இப்போ 2026 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். உலக நாடு அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்தியா வல்லரசு ஆகணும்னு சொல்லி நிறைய பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் சைதாப்பேட்டை பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாகவே தெரியல. 10 வருஷத்துக்கு 2006 2016 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என்ன நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமையில தான் இங்கே இருக்குது. தொடர்ந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தோம்னா மக்கள் பணியாற்றி டெவலப் ஆகிருக்கும். அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ இருக்குது பார்த்தா. சைதாப்பேட்டை ஒரு பெரிய ஐகான் சார். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தாரணேஸ்வரர் கோவில். இந்த கோவில் பகுதியும் சரி, இதை சார்ந்து நிறைய ரிவர் சைடு அப்படிலாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சார்? ஒன்றுமே பண்ணல சார். ஏதோ பேருக்கு விளம்பர மாடல் அரசாக தான் அது பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒன்றுமே பண்ணல. பார்த்தீங்கன்னா வெறும் குப்பையும் கோலமாக தான் கிடக்குது. இது மட்டும் இல்லை, இந்த ஆற்று ஓரம் கரை ஓரம் நாங்கள் சுத்தப்படுத்துவோம், நடைபாதை அமைப்பெல்லாம் சொன்னாங்களே தவிர வெறும் பேச்சாளர் தான் இருக்குது. ஒன்றுமே செய்யவே இல்லை. ஒரு அரிய நோய் இப்போ நாங்கள் போகிற இடத்துல சொல்கிறாங்க மஞ்சள் காமால் என்ற ஒரு கொடிய நோய். அந்த குழந்தைங்கள்லாம் தொட்டு கூட தூக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பெரிய பாதிப்பு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். முன்னாடி சொன்னாங்களே கொரோனா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின்னு, அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமோன்னு சொல்லி ஆத்துவாரங்கிற மக்கள்லாம் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வேறு இந்த சைதாப்பேட்டை தொகுதியிலே இருக்காரு. ஆனால் இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் ஏடிஎம்கேல இருந்து இப்போ அமமுகவுக்கு வந்திருக்கீங்க. இதில் நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் உங்களுடைய பணி ஆற்றும் போது எப்படி இருந்தது? சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருடைய பணி எப்படி இருந்தது? அதை பற்றி ஏதாவது விளக்க முடியும்? இல்லை, அதான் 2006 நாங்கள் நான் பள்ளி மாணவர் காலத்துலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களை தொடர்ந்து சென்னை மாநில கல்லூரியில் நான் முதல்ல பிஏ முதலாம் ஆண்டு படிக்கும் போது வந்து அரசியலில் இருந்து சென்னை மாநில இலக்கியில் சேர்ந்து படிச்சிருந்தேன். அப்போதுலேருந்து அரசியலேருந்து 2006 எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுத்தாங்க. வெற்றி பெற்றோம், தொடர்ந்து பயணித்தோம். அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு பின்னால் எங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடில் ரெண்டாக பிரிஞ்சோம். இந்த ரெண்டாக பிரிஞ்சதால் எந்த திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதோ அது மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. போன 2021 தேர்தலே மீண்டும் அம்மா ஆட்சி வரணும், நம்ம ஒருங்கிணைந்து பணியாற்றணும்னு சொல்லி ஒரு சூழல் உருவாச்சு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அமையல கூட்டணி. இப்போ இந்த சூழ்நிலையில் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை விலக்கிட்டு மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக நான் ஒன்று சேர்ந்தோம். இப்போ நல்ல ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நிச்சயமாக அம்மா ஆட்சி வருவோம், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக. இப்போ நான் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வரவேற்பும் கிடைக்குது. மக்கள் அதை விரும்புகிறாங்க. கட்சி தொண்டர்கள் விரும்புறதை விட பொதுமக்கள் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து பணியாற்றினா தான் மீண்டும் அம்மா ஆட்சி வரும், இந்த தீயசக்தி திமுக ஆட்சியை வெளியே அனுப்ப முடியும் என்று நினைக்கிறாங்க. அந்த வரவேற்பை மக்களிடையே பார்க்க முடியுது. சட்டமன்ற உறுப்பினராக பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் போது அவர் தெரிஞ்ச பார்க்கக்கூடிய ஒரு நண்பராக இருந்தால் கூட அவர் இருக்கிற சூழ்நிலையில் அவர் இருக்கிற கட்சியினுடைய தலைமை, அந்த கட்சி தலைமையில் இருக்கிற குடும்ப சுமைகள்லாம் அவர் எந்த வித நடவடிக்கைகளும் செயல்படுத்த முடியாமல் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக தான் அவரை வச்சிருக்கிறதா மக்களும் திமுக கட்சிக்காரங்களே பேசிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது. சார், இப்போ சுகாதாரத்துறையை பற்றி கேட்டீங்க. இங்கே பாருங்கள், பிரசித்தி பெற்ற காரணேஸ்வர் கோவில். இங்கே பாருங்கள், மணி என்ன ஆகுது? இப்போ ஒரு 8 மணிக்கிட்ட ஆக போகுது. ஆமாங்க சார். இவ்வளோ குப்பையும் கோலமாக இருக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எவ்வளோ பக்தர் எவ்வளோ பேர் சாமி கொண்டு வருவாங்க. இதுதான் சுகாதாரத்துறை சீர்கேடாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்கள் சார். இப்போ சுகாதாரத்துறையை பற்றி பேசுகிறோம் சார். அறநிலைத்துறையும் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் இந்த அறநிலைத்துறை கோயில் உள்ளதானே பார்க்கணும். சுகாதாரத்துறை ஒரு கார்பரேஷனோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த கார்பரேஷன் இருக்கிற கவுன்சிலரை கூப்பிட்டு, குறிப்பாக திமுக கவுன்சிலருங்க இப்போ இருக்காங்க, இந்த குப்பை எடுக்கிறது, தண்ணி பிரச்சனை, ட்ரைனேஜ் பிரச்சனை, இதெல்லாம் மேக்சிமம் அவங்க கண்ட்ரோலில் தான் வரும். சென்னை மாநகராட்சி அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற, அமைச்சராக இருக்கிற, திமுக மாவட்ட செயலாளராக இருக்கிற இப்போ சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிற திரு மா சுப்பிரமணியம் அவருக்கு பொறுப்பு இருக்கு. அவர் பொறுப்போட செயல்பட்டாருன்னா இந்த நிலைமை இல்லை. போட்டது தொகுதியை பார்த்தாரு, இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன தம்பி டியூட்டிக்கு போலையா? பார்த்தாருன்னா இந்த நிலைமை இருக்காது. ஒரு வாரையாவது பார்த்தாருன்னா அடுத்த வாட்டி கூப்பிட்டு சொல்லலாம், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதை சரி பண்ணுங்கன்ட்டு. மக்களோட நீங்க ஒன்றி இருக்கீங்க. உங்களை பார்த்தா எல்லாருமே ஒரு வணக்கம் வைக்கிறத நான் பாக்குறேன்.
ஸோ இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க இத்தனை வருஷமா பண்ண விஷயத்தை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி முறையில அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து என்ன மாதிரிலாம் விஷயங்களை மாற்றலான் சரி, இருக்கு இந்த ஆட்சி ஏற்கனவே 2021 இங்க பெரிய அளவுல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியில வந்து அவங்க பெருசா எதுவுமே நிறைவேற்றல. குறிப்பா பாத்தீங்கன்னா நீட் ஒழிப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நீட் ஒழிக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க வரும்போது அன்னைக்கு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி மத்தியில. அதுக்கு துணை போனது திமுக சர்க்கார். தெரிஞ்சே மக்களை ஏமாத்துனாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல அதுவும் தமிழக மாணவர்கள் மிக அருமையான புத்திசாலிகள், திறமையானவர்கள், இளைஞர்கள். அவங்க நல்லா படிக்கக்கூடிய அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு அந்த தேர்வுக்காக முன்னேறி இருப்பாங்க. ஆனா இவங்க வேணும்னே நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்லி அந்த மாணவர்களை ஒரு பொய்யான வாக்குறுதிகள் நம்ப வச்சு பல்வேறு தரப்புல வருஷம் வருஷம் பல மாணவர்கள் தற்கொலை செஞ்சாங்க. அதுக்கு முழு முக்கிய காரணம் இந்த அரசாங்கம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைதாப்பேட்டை தொகுதி அரசு ஊழியர்கள் நிறைந்த தொகுதி. மற்ற தொகுதிகளோட நீங்க தாழ்ந்த நகர்னு பாத்தீங்கன்னா அங்க செக்ரட்டரி ஸ்டாஃப், மற்ற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்க பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது இது வரைக்கும் கொண்டு வரல. கடைசியா இப்ப தேர்தல் வரப்போகிறதுக்காக அதை பூசி மொழி ஒரு புதிய பென்ஷன் திட்டம் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாமன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான ஒரு அமைப்புகளை வச்சு பாராட்டு விழாலாம் தனக்கு தானே நடத்தினாங்களே தவிர உண்மையான மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யல. அதான் இந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் வந்து தொகுதியில் நான் போய் ஓட்டு கேட்கும்போது தொகுதி முழுக்க பெரிய அளவுல பட்டா இல்லைன்ற பிரச்சனை இருக்கு. நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்துல அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து கிட்டத்தட்ட 3600 பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம் முதல் கட்டமா. அந்த நிலைமையில நான் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில சைதாப்பேட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பட்டா கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது பட்டாவே கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தர் வருத்தப்படுறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தவொடனே அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இத்தனை ஆண்டு காலம் பட்டா இல்லாமல் இருக்கிற சைதாப்பேட்டையில் இருக்கிற வசிக்கின்ற மக்களுக்கு நிச்சயமா அந்த பட்டாக்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வாங்கி தருவேன். சார்? இப்ப சமீபத்துல நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு கெட்டு இருக்கு, போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு, மாணவர்கள் மத்தியில இந்த போதை கலாச்சாரம் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறோம். நீங்க இந்த சூழ்நிலை எப்படி சார் பாக்குறீங்க? சார், நீங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்றது தமிழ்நாடு முழுக்க சீரழிஞ்சு போயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்திலையும் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துல கூட சட்டம் ஒழுங்கு காவல்துறை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து நல்லா செயல்பட்டாங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்குனாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ரவுடிகள் இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருந்தது. ரவுடிகள்லாம் அண்டை மாநிலம் ஓடி ஒளிஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம் தலை விரிச்சு ஆடுது. அதுவும் பாத்தீங்கன்னா கஞ்சா, ஹெராயின், அதாகப்பட்டு அமெரிக்கால கிடைக்கக்கூடிய அமெரிக்கால சொல்லக்கூடிய போதை வஸ்துக்கள் நம்ம பத்திரிகையில டிவி சேனல்கள்லாம் பார்க்குறோம். அந்த போதை வஸ்துக்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கிற அளவுக்கு தமிழ்நாடு சீர்கடைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளிகள் 10th படிக்கிற, 8th படிக்கிற, +2 படிக்கிற பசங்க, கல்லூரி பசங்க பள்ளி வாசலில், கல்லூரி வாசல்லாம் போதை கஞ்சா கலாச்சார பொருட்களை வந்து வாங்க சார் மிக ரொம்ப சுலபமாக கிடைக்குது. காவல்துறை அவங்களெல்லாம் கைது செய்யறத பார்த்து எங்கே 1-2 கைது செஞ்சாங்கன்னா அவங்களோட பின்னணி யாருன்னு பார்த்தா அவங்க திமுக நிர்வாகியாக தான் இருக்காங்க. இல்லை திமுகவில் இருக்கிற முக்கியமான மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் அவங்களோட நெருங்கிய தொடர்பில் உள்ள ஆட்களாக தான் இருக்கிறாங்களே தவிர இப்போ ஒரு இடத்த ஒரு காவல்துறை போய் ஒருத்தர் கைது செய்யும்போது அவருக்கு திமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகி சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவங்க போலீஸை வந்து அவங்களை விடக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டதால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து இதை தடுக்கணும், இந்த தப்பு செய்கிறவங்களை நம்ம கைது செய்யணும். சார் அது மாதிரி எங்கடா தம்பி இந்த பக்கம் போயிட்டுக்கிற எங்க அந்த கட்டுப்பட்டதால் அவங்க அடுத்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிறாங்க. போதை கலாச்சாரம், கஞ்சா ஹெராயின் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமாக இருக்குது, மிக அதிக அளவில் இருக்குது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இப்போ பெரும்பாலும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம் சார். அதே மாதிரி பாலியல் பலாத்காரங்கள், அதுதான் கேட்குறோம். 3 வயசு குழந்தையிலேருந்து 75 வயசு மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளியே ஃப்ரீயாக ஒரு பாதுகாப்பாக நடந்து போகிற சூழ்நிலை. தரையில் தான் நடக்கிறாங்க, ரோட்டில் தான் போகிறாங்கன்னு பார்த்தா திமுக நிர்வாகிகளை விமான பணிப்பெண்கள் கூட பலாத்காரங்கள், பெண்ணை தகாத வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பத்திரிகை செய்திகள் வரக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு திமுக நிர்வாகி, திமுக ஆட்சி இருக்கு. இதுக்கு எந்த அளவுக்கு சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சட்டத்தை செயல்முறைப்படுத்த காவல்துறையை ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்துறாங்க.
அந்த ஆட்சியாளர்கள் அவங்கள கட்டுப்படுத்தலைன்னா சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே சட்டம் தான் அதிமுக ஆட்சியிலையும் இருக்குது. இதே சட்டத்தை தான் சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கிறவங்கள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கட்டுப்படுத்தலை. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க அதை கட்டுப்படுத்துகிறாங்க. கட்டுப்படுத்துறதால தான் அந்த நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் போகுது. அவங்க சட்டத்தை குறை சொல்கிறது இல்லை, சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய காவல்துறையை கட்டுப்படுத்துகின்ற ஆட்சியாளர்கள், குறிப்பாக திமுக அன்றைக்கி ஆட்சியில் இருக்குது, திமுக இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் காவல்துறையை ஒரு ஃப்ரீயாக அவங்க வேலையை அவங்கள செய்ய விட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இந்த கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்ஸில் தான் பெரும்பாலும் அவங்க வாழ்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இந்த லோக்கலில் தான் இருக்குது. இங்கே இருக்க மக்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் வைக்கிறதும், இவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அதே ஊருக்கு 3 வருஷமோ 4 வருஷமோ இன்றைக்கி 5 வருஷம் கூட தாண்டி யாருக்கும் வீடு கிடைக்கல. அதை பற்றி உங்களுடைய சார், இப்போது அது மிகப்பெரிய குடும்பம் சார். இருக்கும் அதாகப்பட்டது வந்து இந்த சைதாப்பேட்டை தொகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள், கூலி தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்கிற முதலாளிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. நீங்கள் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்காக இந்த ஆற்று ஓரம் இருக்கிற அந்த மெட்ரோ ரயில் தடங்கள் எங்கெங்கே வருதோ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூட அங்கேருந்து வீடு வேறு இடத்துக்கு மாற்றி கொடுத்தாங்க. அப்படி மாற்றி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க போய் அந்த இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு, அதாவது குறிப்பாக வந்து இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க போய் அந்த வீடு எடுத்து அவங்க செட்டில் ஆகிறதுக்கு, அவங்க வாழ்வாதாரங்கள் பூர்த்தி அடைவதற்கு ஒரு 6 மாத காலமோ 1 வருட காலமோ ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால், அந்த 1 வருட காலத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அன்றைக்கி அம்மா அரசாங்கமும் அதிமுக அரசாங்கம் செஞ்சுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் சொல்கிறீங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டூர்புரம், இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி கார்டன், காவேரி நகர், இது மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்ததெல்லாம் 2 அடுக்கு மாடி வீடுகள், 3 அடுக்கு மாடி வீடுகள் தான். அங்கே இருக்கிற பகுதி மக்கள் எங்களுக்கு மீண்டும் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த 2 அடுக்கு மாடிகள் 3 அடுக்கு மாடிகள் வேணும் தான் சொன்ன கேட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த இப்போ இருக்கிற திமுக ஆட்சி அவங்கள ஏமாற்றி நாங்கள் உங்களுக்கு 2 அடுக்கு தான் கட்டி தருவோம், 3 அடுக்கு தான் கட்டி தருவோம், அதுக்கு மேலே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 1 வருஷ காலத்துக்குள்ளாக இதை நாங்கள் ப்ராஜெக்டை முடிச்சிடுவோம்னு சொல்லி அவங்கள வெளியேற்றினாங்க. வெளியேற்றி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. இந்த ஆட்சி முடிய போகுது. இது வரைக்கும் அவங்கள கட்டி முடிக்க முடியல. அவங்களுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கான வாடகை தான் அப்போ கொடுத்தாங்களே தவிர, மீதி இருக்கிற 48 மாத காலத்திற்கு அவங்களுக்கு வாழ்வாதாரமும் போச்சு, வாடகையும் கொடுக்க முடியாமல் அவங்க சிரமப்படுறாங்க. இப்படி மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய, அது குறிப்பாக இந்த குடிசை மாற்று வாரிய மற்ற குடியிருக்கிற மக்களை வதைக்கக்கூடிய அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் இருக்குது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. மக்களுக்கு தேவையான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த அரசாங்கம் கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. என்ன தம்பி, வணக்கம், நல்லா இருக்கியா? டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க, டீ சாப்பிட்றீங்களா? சொல்லுப்பா, சாப்பிடுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை.